Hello learners, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப் அப்படிங்கிற CROவில் வந்து எப்படி வந்து வேவ் ஃபார்மை செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு பேசிக்காக தேவைப்படுறது CRO, தென் AFOன்னு சொல்லக்கூடிய ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர். ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணுறது மூலமாக தான் வந்து நம்மளால் இந்த வேவ் ஃபார்மை செட் பண்ண முடியும். ஸோ அதுக்குரிய சர்க்கியூட்டை தான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ ஏஎஃப்ஓவில் வந்து இருக்கக்கூடிய வேவ் ஃபார்ம் அப்படிங்கிற இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் இருக்குது. ஸோ ரெட் கலர் பாசிட்டிவை டினோட் பண்ணுது, தென் பிளாக் வந்து நெகட்டிவ். இதே போல் சிஆர்ஓலையும் பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும், அதே போல் நெகட்டிவ் டெர்மினல். நான் இப்போ காமிக்கிற இந்த ப்ரோபு தான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ ஏஎஃப்ஓவில் உள்ள வேவ் ஃபார்ம் டெர்மினல் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன வேவ் தேவையோ அந்த வேவுக்குரிய நாபை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது சைன் வேவா, ட்ரையாங்குலரா, இல்லை ஸ்கொயர் வேவான். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறது வந்து ஸ்கொயர் வேவுங்கிறனால ஸ்கொயர் வேவ் மோடில் போட்டுட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த வேவ் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ இதோடைய வித்தை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். வேவ் பாருங்கள், இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நமக்கு ஒரு லோ ஸ்டேட், ஹை ஸ்டேட் ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு பல்ஸுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரீடிங். பார்ப்போம். நம்ம இதிலேருந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும் இல்லையா? அதில் பாருங்கள், இதில் ஒரு பாக்ஸ் வந்து இதில் ஒரு 1ங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ 1, 2, 3 அண்ட் தென் இதில் 4th 1ல் 3rd இதாக ரீடிங் இருக்குது. இதிலே வந்து ஒரு 4 சின்ன சின்ன ஒரு லைன்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு கோடு வந்து 0.2ங்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ இங்கே 3வது லைனில் இருக்குது அப்படின்னா 3.6 லோ ஸ்டேட் வந்து. அதே இது ஹை ஸ்டேட் பாருங்கள், இதுலேருந்து இங்கே வரைக்கும் நம்ம எடுக்கணும். ஆல்டுகெதராக பார்த்தோம் அப்படின்னா இதில் 1, 2, 3 and 4, 5, 6, 7 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது. 7க்கு அடுத்ததாக இதில் இந்த கோடில் இருக்குது. அப்போ அது வந்து 7.4. ஓகே, ஸோ இந்த வேலை தான் வந்து நம்ம ரீடிங் எடுக்கணும். இதே போல் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை வேரி பண்ணி அதோடைய கரஸ்பாண்டிங்கான ஒரு ஸ்கொயர் வேவ் பல்ஸோடைய வேல்யூ என்னங்கிறத நம்ம நோட் டவுன் பண்ணிக்கணும். ஸோ இந்த வித் மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி 555 டைமர் யூஸ் பண்ணி அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். ஹோப் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் மீன்ஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.